இந்து நாவெல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்றுன்றல்ல. ஒரு மாசம் கொஞ்சம் டச்சிங்கு பாப்பாலாம் கக்குச கவியா. நாங்கெல்லாம் கோயில சாமி கும்பிடுறோம். நம்மளுக்கு என்ன மணி அடிக்க தெரியாதா? தேங்காய் உடைக்கிறோம், கற்பூரம் ஏற்றுறோம், ஊதுபத்தி ஏற்றலையா, பாலை ஊற்றுறோம், நெய் ஊற்றுறோம், பட்டை அடிக்கிறோம், நாமம் போட்டுக்கிறோம், சந்தனமும் போட்டுக்கிறோம். ஒரு மாசம் முடியா என்கிட்ட படுக்க நீ எடுத்துக்கோ. படுப்போம், மரம், பக்கெட்டு எல்லாத்தையும் ஒரு மாசம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஒன்லி 1 month. இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. பிஎஸ்என்எல் 1.5 லட்சம் பேருக்கு வேலை. அப்படியே அம்பானி கொடுத்த சுரங்கங்கள், கனிம வளங்கள் எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டா நம்மளுக்கு என்ன போச்சு? ஐயோ, நம்மளுதே ஏர்போர்ட், ரயில்வே நம்மளுது, மக்களுடைய பணம், பூமி நம்மளுது, கடல், மலை, ஆறு, காடு மக்களுடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டான். என்ன ஆட்சி இப்போ? ரயில்வேல 20 லட்சம் பேருக்கு வேலை இருந்தது, இப்போ 4 லட்சம் பேர் தான். அதுல பட்டியலின மக்களுக்கு 18% ரிசர்வேஷன். இப்போ கம்ப்ளீட்டா குத்திகை, எல்லா தொழிலாளியும் கான்ட்ராக்ட் தொழிலாளி. ஏர்போர்ட்ல 12,000 ரூபாய், சாம்சங்ல 12,000 ரூபாய். 50 கோடி இந்திய தொழிலாளிக்கு 12,000 ரூபாய் கூலி. 12,000 ரூபாயில வீட்டு வாடகை கட்டி அப்பா அம்மா சோறை போட்டு பசங்களை படிக்க வைக்க முடியுமா? நம்மளுக்கு தெரிஞ்ச முடியாதுங்க. மோதிக்கு தெரியல, ஸ்டாலினுக்கும் தெரியல. இந்த 100 கோடி பேரும் இந்துக்கள் தான். இந்த 100 கோடியில 90% ராம, சுப்ப, குப்ப, முனியாண்டி, முன்சாமி, வெங்கடேஷ் பெருமாள், முருகன், இவன் தானே. அப்ப இந்துக்களின் விரோதி யாரு? RSS, BJP, விஸ்வ இந்து பரிஷத், மோடி, ஷா. தோழர்களே வணக்கம். இது ஏரி தாக்கி வரும் காவி கார்பரேட் பாசிசம். இந்த காவி இந்தியாவுக்கு தான் பொறுமை. இந்தியாவில் காவி கார்பரேட், ஜெர்மனியில் ஆரியன் கார்பரேட். நாடுக்கு வேறுபடும். பாசிசம் அது 20வது நூற்றாண்டினுடைய ஒரு சித்தாந்தம். இத பாசிசம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு புரியாது. MA MSc படிச்சவங்க கூட அதுனாங்கன்னு கேட்பான். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இது பிரச்சனையே கோழிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வரும். கோழி இருந்தால் தான் முட்டை வரும், முட்டை இருந்தால் தான் கோழி வரும். பிரச்சனை அங்கிருந்து சுருவாகுது. பணம், காசு, சொத்து. காசுலேருந்து அதிகாரம் வந்துச்சா, அதிகாரத்திலிருந்து காசு வந்துச்சா? சொத்து இருந்தால் அதிகாரம், அதிகாரம் இருந்தால் சொத்து, ரெண்டும் ஒன்றா தான் போகும். இப்போ காசு, பணம், சொத்து இருந்தா அவங்க சட்டத்தை உருவாக்குறாங்க. அவங்களுக்காக காசும் பணமும் சொத்தும் சட்டத்தை உருவாக்கும். அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்க. அப்போ காசு, சொத்து, பணம், அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இது ரெண்டும் ஒரு சின்ன குழுவோட இருக்கு. அதுதான் அதை ஆங்கிலத்தில் ஒலிகார்கி அப்படின்னு ஒரு குழு. அப்போ இந்தியாவில் இந்த சொத்து, காசு, பணம், அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்பனியம், சத்திரியன், வைசியன், சூத்திரன், பஞ்சமன், இது தொழிலாளி வர்க்கம். அப்போ இந்த அதிகார குவியல் எப்படி வந்தது? அதற்கான சித்தாந்தம்
அப்படின்னும் போது நம்ம ராமாயணத்துக்கு போனோம். ராமாயணம், மகாபாரதம், வேதம், உபனிஷத்து இது காவியுடைய சித்தாந்தம். அது காவியுடைய சித்தாந்தம் இப்ப கார்பரேட் சித்தாந்தமா வந்திருக்காது. அப்ப ராமாயணத்துல ராமராஜ்யம் இது எல்லாருமே பேசுறான். ராமராஜ்யம் ராமராஜ்யம் எப்படி இருந்துச்சு? ராமர் வனவாசம் போய், இது உத்தரகாண்டத்தில் இருக்கு, வனவாசம் போய் செட்டில் ஆகிறாரு. எங்க அயோத்தியால ஆட்சி பண்றாரு. ஒரு நாள் ஒரு பிராமணன் தன்னுடைய பையன் 14 வயசு செத்து போறான். அவனுடைய பிணத்தை கொண்டு அரண்மனை முன்னாடி வச்சுட்டு, ஏ ராமா எழுச்சி வாயா நீ கூப்பிடுறான். ராஜாவை பாப்பான் கூப்பிடுறான். ஐயோ பாப்பான் கூப்பிடுறான்னு இவரு அப்படியே தூங்கிட்டு இருந்தவரு எந்திரிச்சு வராரு. என்னால எப்படி உன் புள்ள செத்து போயிட்டான்? தர்மம் கெட்டு போயிடுச்சு, உன்னுடைய ஆட்சியில் தர்மம் கெட்டு போச்சு, அதனாலதான் என் பையன் செத்தான். என்ன தர்மம் கெட்டு போச்சுன்னா, ஒரு சூத்திரம் படிக்கிறான். அவன் படிக்கிறதுனால குல தர்மம் கெட்டு போச்சு. உடனே குதிரையெல்லாம் கூட்டிக்கின்னு ராம, லட்சுமண, வியாசரி எல்லாம் புறப்பட்டு போய் பார்க்குறாங்க எங்க கெட்டு போச்சுன்னு. போனா ஒருத்தன் காலை மேலே தூக்கி போட்டு தலையை கீழே விட்டுட்டு படிச்சுன்னுக்கிறான், படிக்கிறான். போன ராமா இன்ட்ரடிக்ஷன் படிக்கிறாரு. நான் ராமன், எங்க அப்பன் பேரு தசரதன், அயோத்திய மன்னன், பொய் சொல்லாத, நீ எந்த ஜாதி சொல்லு. அதுக்கு அந்த சொல்றான், என் பேரு சம்புகன், நான் சூத்திர ஜாதியை சேர்ந்தவன், கடவுளுக்கிட்ட இப்படியே போயிடலான்னு நான் படிச்சுக்கிறேன், நான் பொய் சொல்ல மாட்டேன்றான். உடனே ராமர் அப்படியே கத்திய உருவுறாரு. உருவி அதில் வைரம், வைடூரியம், கோமேதகம், தங்க வாழுது. ஏன்னா ராமருக்கு கத்தி ஒரே வெட்ட தலை துண்டாகி போகுது. அதை பார்த்து தேவர்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ச்சியாக பூ மாறி பொழிந்தனர். அப்போ சம்புகனை ராமன் ஏன் கொன்றான் என்றால், சூத்திரன் படிக்கக்கூடாது. இதுதான் அவனுடைய தத்துவம். சூத்திரன் இப்போ பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், வன்னியர், நாயுடு, முதலியார், கவுண்டரு, இவரு அவரு எல்லா இவரும் அவரு. அப்புறம் பல்லரு, பறையரு பட்சா தலையை வெட்டிடுறதுதான் ராமாயணம். தான் ராம தலையை வெட்டுறது எதுக்கு? திறனான் இல்லை, அவன் ஏதோ தப்பு பண்ணான், அவன் மேல கைய வச்சான், இவன் மேல கைய வச்சான், அதுக்கு இல்ல. ஒருத்தன் படிச்சான்றதுக்கே தலையை வெட்டின வரலாறு தான் ராமர். அப்போ என்ன சித்தாந்தம் இது? காவி சித்தாந்தம். நீ சூத்திர, கீழ் ஜாதி, நீ படிக்காத, சொத்து வச்சுக்காத, ஆட்சி செய்யாத, நல்ல சோறு துண்ணாத, பிரியாணி துண்ணாத, கவாப் துண்ணாத, மீன், முட்டை இதெல்லாம் நானே சாப்பிட்றேன், நீ ஏன் சாப்பிட்றான்றாங்க. சரி, இது ஒன்று சொல்லி அப்படியே மகாபாரதத்துக்கு வந்துடலாம். அங்க வில்வித்தை துரோணாச்சாரியார் ஒரு அந்தணன், பார்ப்பனன். அவர் அர்ஜுனன் சத்திரிய வம்சம். அர்ஜுனனுக்கு தான் வில்வித்தியை கற்றுக் கொடுப்பாரு. அவன் ஏக்கலைவன் போய், ஐயா எனக்கு கூட வில்வித்தியை கற்றுக் கொடுன்னு கேட்குறான். துரோணாச்சாரியார் சொல்றாரு, நீ சூத்திர பையன், நீ வில்வித்தெல்லாம் இல்லை, நீ கூலி செய்யறா, நீ கூலி வேலை செய், வீடு கட்டு, வாசல கட்டு, விவசாயம் செய்ய, ஆடமேயி, மாடமேயி, பாலையும் வெண்ணையும் நான் நக்கிறேன், நீ துண்ணாத, நீ நக்காதன்றான். அதனால நீ வில்வித்தைக்கு நீ தகுதியற்றவையான்னா நீ கீழ் ஜாதி.
அவன் பாவம் துரோணாச்சாரிய சிலையை வச்சு கத்துக்கிறான். கத்துக்கின பிறகு நாய் வாயை தைக்கிறான், என்னென்னமோ வருது. ஒரு பெரிய வில்வித்தை வீரனாக ஒரு சூத்திரன் வரான். உடனே அவன் கட்டவரில் வெட்டி வாங்கிக்கிறான். இது இன்னும் இது மாறல. இந்த ராமாயணம் மகாபாரதெல்லாம் இது கட்டுக்கதை புழுகு மூட்டை. இதை நம்ம பாய்ச்சியில் லோக்கலாக சொல்லணும்னா ரெண்டும் டுபாக்கூடு. பட் அதனுடைய கருத்துன்னா சூத்திரம் படிக்கக்கூடாது, படிச்சா தலையை வச்சிருவேன். சூத்திரம் வில்வித்தையை கற்று வாழ் பயிற்சி எடுக்கக்கூடாது, எடுத்தா வரல வச்சிடுவது தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம், அதுக்கு டைம் இல்லை. அப்போ இதனுடைய தத்துவம் மனு ஸ்மிருதி, அதுதான் சட்டம். அப்போ நீ வேதத்தை படிக்கக்கூடாது, காதுல காட்டா ஈயத்தை காய்ச்சி ஊத்திருவ, நீ சேரியில் இருக்கணும். அப்ப நாடே எப்படி அவன் நாட்டு கட்டுமானமே எப்படி இருக்குன்னா உலகத்திலே இல்லை. நான் ஊருல சேரி, ஊருக்கு சேரி, ஊருக்கு அக்ரஹாரம், அக்ரஹாரத்தில் யார் இருப்பான்? பாப்பா இருப்பான். சேரியில தீண்டத்தகாதவன், தொடத்தகாதவன், பார்க்கத்தகாதவன், துண்ணத்தகாதவன், படிக்கத்தகாதவன், வாழத்தகாதவன். அப்போ ஊரு இது நாடார் தெருவு, இது கவுண்டர் தெருவு, இது கோனார் தெரு, இது மாடி பல்லர் தெரு, இது பறையர் தெரு. இந்த மாதிரியான ஒரு கட்டுமான உலகத்திலேயே இல்லை. இது கண்டுபிடிச்சு வந்தான் அவன். அவள் நோக்கு நாக்குறான். இந்த கட்டுமானமே அப்படிதான் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை. அப்போ படிப்பு அவுந்து, ஆட்சி அவுந்து, சொத்து அவுந்து, காசு அவுந்து, பணம் அவுந்து, உழைப்பு நம்புது. அந்த பகவத்கீதை அது பாதி சங்கராச்சாரியா பாதி புத்தர்கள், ரெண்டும் திருட்டு எழுத்துக்கள். அதுல என்ன சொல்றேன்னா, ஜாதியை உருவாக்கியவன் நானே கிருஷ்ணன், நானே கண்ணன். என்ன கண்டுபிடிக்கிறோம்? சந்திரமண்டல பாருங்க, ஜாதியை உருவாக்கிட்டான். சத்தோர்வர்ணையும் மயாசுருத்தம், ஜாதியை நான் உருவாக்கிட்டேன், அதை என்னால மாற்றக்கூட முடியாதுன்னு கிருஷ்ணன் சொல்றான். 18வது சாப்டர்ல வேலையை செய், கூலிய கேட்காது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. என்ன நீ வீடை கட்டு, வாசலை கட்டு, பில்டிங்கை கட்டு, பிஎஸ்என்எல் கட்டு, ஏரோப்ளேனை ஓட்டு, டிரைவர் காரை ஓட்டு, பஸ்ஸை ஓட்டு, லாரியை ஓட்டு, ஆடு மேயி, மாடு மேயி, வெட்டு, பிரியாணி பண்ணு, குஸ்கா பண்ணு, கபாப் பண்ணி துண்ணாத, கூலிய கேட்காத. இதுதான் காவி தத்துவம். இது காவி தத்துவம். இந்த தத்துவத்தை ராஜாக்கு வேலை பேசிவிட்டான். ராஜா காலத்துல கோயில், படிப்பு, அறிவு இது பார்ப்பனது, ஆட்சி அதிகாரம் இது சத்திரியந்து, வியாபாரம் கோம்தி செட்டியார், நாட்டுக்கோட்டை செட்டியார். நம்ம மோதி கூட நாட்டுக்கோட்டை செட்டியார் தான் வருது, வாணிய செட்டியார். மோதினா வாணிய செட்டியார். அப்ப செட்டியாருக்கு வியாபாரம், சூத்திரன்னா வெறும் வேலை, உடனுழைப்பு. அப்போ ஒரு 90% மக்கள் உழைப்பில் அவனுடைய ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி வாழ்ந்த வர்க்கம் இது. இதுதான் காவி தத்துவம். அப்போ ராஜா காலத்துல அதிகாரம் அவுந்து, சொத்தும் அவுந்து, சித்தாந்தமும் அவுந்து. அப்ப இந்த பாசிசம் அப்ப இல்லை. சித்தாந்தம்னா அரசு அதிகாரம், அல்டிமேட்லி பணம், ஆடம்பர வாழ்க்கை,
என்னன்னா வளம் வச்சுக்கிறான், கோயில கட்டிட்டு தேவதாசின்னு வச்சுக்கிறான். தீண்டத்தகாதவன், தொடத்தகாதவன், இவன் கழிவை வாங்குறதுக்கு ஒரு ஜாதி, இப்படி எல்லாம் செட்டப் பண்ணான். அப்போ இது ஆளும் வர்க்க ஒரு சித்தாந்தம். காவி காவி என்பது மனித குலத்திற்கு விரோதமானது, உழைப்பாளருக்கு விரோதமானது, நாட்டுக்கே உலகத்துக்கே விரோதமானது அணி. இது ராஜா காலத்துல. அப்போ 18வது நூற்றாண்டுல தான் முதலாளித்துவம் உருவாகுது, முதலாளி தொழிலாளி. அப்ப 19வது நூற்றாண்டுல உலகம் பூராவும் விடுதலை விடுதலை அந்த போராட்டம் தான் 19வது நூற்றாண்டுல. விடுதலை, சமத்துவம், அதாவது சோசியலிசம், விடுதலை, சமத்துவம், ஜனநாயகம், இதுக்கும் இந்த காவிக்கும் மிகப்பெரிய போர். பணம், சொத்து, அதிகாரம், அவர்களுக்கும் உழைப்பாளர்களுக்கும் உள்ள இந்த ரெண்டு சித்தாந்தம். அது என்ன, எங்க போய் முடிஞ்சது? 20வது நூற்றாண்டு முதல்ல யுக புரட்சி ரஷ்யாவில் நடந்தது. உலகத்திலேயே முதல்ல அதிகாரம் அரசு, அதிகாரம் அரசு, சொத்து பணம், இது உழைப்பாளர்களுக்கு கையில போயிடுச்சு. அந்த கம்யூனிச சோசியலிச சித்தாந்தம் இந்த காவி சித்தாந்தத்தை வீழ்த்தி அதிகாரத்திற்கு உழைப்பாளர்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை கொடுத்தது. மாமேதை லெனின் தலைமையில் மாபெரும் புரட்சி நடந்தது. அது அப்படியே சீனால மாசோ துங் தலைமையில அரசு, ஆட்சி, அதிகாரம், சொத்து, மூலதனம், இது எல்லாமே உழைக்கும் மக்கள் கையில போச்சு. இது உழைக்கும் மக்கள் கையில போச்சு. அப்ப முதலாளித்துவம் ஜான் மெனார்ட் கீன்ஸ் கான்செப்ட் ஆஃப் சோசியலிசம். ஜான் மெனார்ட் கீன்ஸ் என்ற ஒரு பொருளாதார நிபுணர், அவர் என்ன சொன்னாருன்னா, 1929ஆம் ஆண்டு முதலாளித்துவம் சிக்கலில் மாட்டிக்கொண்டது. தலையே தூக்க முடியாது, ஊரை விட்டு ஓடி போயிடணும் அந்த நிலைமை. அப்ப முதலாளித்துவம் வெல்ஃபேர் கேபிட்டலிசம், மக்கள் நலன் முதலாளித்துவம் தான். மினிமம் வேஜஸ், வேலை பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, அப்பாயின்மெண்ட், ரிட்டையர்மெண்ட், 3 வருஷத்துக்கு ஒரு முறை இன்கிரிமெண்ட், ஆஸ்பத்திரி, பொது ஆஸ்பத்திரி, பொது பஸ், பொது ட்ரெயின், ஏரோப்ளேனு, இதெல்லாம் பொது. அப்போ இந்த மாதிரியான ஒரு தத்துவம் இருக்கும் போதுதான் இத்தாலியில பெனிட்டோ முசோலினி, அவன் கட்சி பேர் தான் பாசிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இத்தாலி. இந்த பாசிசம் என்ற சொல்லு அங்கிருந்து தான் வருது. பாசிஸ்ட் பார்ட்டி 1922ஆம் ஆண்டு பெனிட்டோ முசோலினி இத்தாலியில. அப்ப இந்த ஒரு பாசிச கட்சி, அதனுடைய பாசிச கட்சி சிம்பல் எப்படி இருக்குன்னா, சின்னம் இப்ப எல்லாத்துக்கும் இங்க மாங்காய் பழம் சின்னம் கொண்டுட்டு இருக்கு, என்னமோ கட்டையில சின்னம். அந்த மாதிரி பாசிஸ்டுடைய சின்னம் உருட்டு கட்டைக்குது பாரு, உருட்டு கட்டை. அதுக்கு மத்தியில கோடாரிய சொருவிட்டு, அதுதான் பாசிசத்தின் சின்னம். அது அப்ப முதலாளித்துவம் சிக்கல்ல மாட்டின போது சோசியலிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், மாவோயிஸ்டுகள் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து உழைக்கும் மக்களுக்கு
அவருடைய வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் தேசியம் வெறும் தேசியம் இல்ல, கொடும் தேசியம் அப்படின்ற பேர்ல தேசம் தான் உயர்ந்தது, மக்கள் அல்ல. நீ செத்துப்போ, நீ சண்டையிடு, ஆனால் நாடு முக்கியம். நாடு என்றால் ஆதிக்க சாதி, ஆதிக்க இனம், அதுதான் பாசிசம். அதை கொண்டு வந்து உழைக்கும் மக்களை, நாட்டை சூறையாடினால் 1933 செருப்புலியாச்சாங்க முசோலினிய தொடப்பம் மரம் செருப்புல அடிச்சு அவனையும் மண்டாட்டியும் நடுத்தருவில் தூக்கில் போட்டாங்க. இதுதான் வரலாறு. செருப்புல அடிச்சிருக்க மாட்டாங்க, ஷூல அடிச்சிருப்பாங்க. நம்ம செருப்பு போடலாம், ஷூ போடலாம், பூட்ல அடிச்சிருப்பாங்க. தூக்கில் போட்டு கொண்டாங்க. இதே நேரத்தில் தேசியம், கொடும் தேசியம், தேசம்தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பைத்தியக்காரன் ஜெர்மனியில நாசி பார்ட்டியை தூக்குறாங்க. பைத்தியக்காரன், மென்டல், சொரி நாய், வெறி நாய், அந்த மாதிரியான ஒரு நாய், சொரி நாய். சொரி நாய் கிட்ட ஆட்சி போயிடுச்சு. அது வந்து இந்தியாவில் காவி கார்பரேட் பாசிசம், பாசிஸ்ட் இத்தாலியில வந்து இனவாத பாசிசம், ஜெர்மனியில ஆரிய பாசிசம். பேர் மாறுது பாருங்க, ஆரிய பாசிசம். 1933 ஆட்சிக்கு வந்தான். உழைக்கும் மக்கள் மீது மிகப்பெரிய போர். இப்ப இந்தியாவில் எப்படி நடக்குது அப்படிதான். ஆரிய முதலாளிகளின் நலனுக்காக கட்சி அமைத்தவன் ஹிட்லர். அதுக்காக 60 லட்சம் யூத மக்களை கொன்று குவித்தான். ஆஷ்விட்ஸ் அப்படின்ற இடத்துல ஒரே நாள் 2000 யூத பெண்களை அந்த ராணுவத்தினரை அனுப்பி அனைவரையும் ஒரே நேரத்தில் கற்பழித்து குழியை வெட்டி புதைத்தவன். இது கொடூரமானவர்கள். இந்த பாசிஸ்டுகள் கொடூரமானவர்கள். கடைசியில் என்ன பண்ணவன், 1945 சோவியத் படை நகர்ந்தது. முனிச் நகரத்துக்குள்ள போன போது அவனுடைய ஒரு செட்டப், அவன் பேர் லாரா, பொண்டாட்டி கிடையாது, செட்டப். இவன் கையில ஒரு துப்பாக்கி, அவன் கையில ஒரு துப்பாக்கி, 2 பேரும் சுட்டுன்னு செத்து போயிட்டாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, பாசிஸ்டுகளின் முடிவு. பாசிஸ்டுகள் அதே மாதிரி ஸ்பெயின்ல பிராங்கோ, சிலில பின்சோட்டே, பிலிப்பைன்ஸ்ல மார்கோஸ், இந்தோனேஷியால சுகார்டோ. இவர்கள் எல்லாருமே கொடுங்கோலர்கள், பாசிஸ்டுகள். அப்போ உலகத்துல இப்போ ட்ரம்ப், அவன் ஒரு பாசிஸ்ட். இப்ப இருக்கிற ரஷ்யால இருக்கிற புட்டின் ஒரு பாசிஸ்ட். அப்போ உலகமே பாசிஸ்ட் நோக்கி இந்தியாவில வந்துச்சு. 90ல உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் கொள்கை வந்தது. அதுக்கு அப்பனே சிங், சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு சிங் இருந்தார். நாட்டுக்காக தியாகம் செய்த சிங் பகத்சிங். தொண்ணூறுகளில் நாட்டையே விற்றுவிட்ட சிங் மன்மோகன் சிங். அவர் ஒரு சிங்கு, இவர் ஒரு சிங்கு. நாட்டை காப்பாற்றின சிங்கு, நாட்டை வித்த சிங்கு. அவர் கூட வந்து அமெரிக்கா பெற்றெடுத்த பிள்ளை, அமெரிக்காவின் வளர்ப்பு பிள்ளை.
அமெரிக்காவின் மப்பாட்டி பிள்ளை 3 புள்ளிகள். பெற்றெடுத்த பிள்ளை மன்மோகன் சிங். வளர்ப்பு பிள்ளை நம்ம செட்டியார், நாட்டிக்கோட்டை செட்டியார் சிதம்பரம். வளர்ப்பு பிள்ளை. இன்னொருத்தர் ஒப்பாட்டி பிள்ளை மான்டெக் சிங் அல்லுவாலியா. இவங்க 3 பேரும் 2014 வரைக்கும் கொட்டம் போட்டாங்க, நாட்டையே வித்தாங்க. நான் கொஞ்சம் ரீட்டைல் ரேட்ல வித்தாங்க. 1.5 கேஜி, 3/4 கேஜி, 1/2 கேஜி, 5 கேஜி பட்டு தட்டில் வச்சு வித்தாங்க நாட்டை. அப்புறம் 1914 ஒருத்தர் வந்தாரு. இப்போ அந்த ரோட்ல நீங்க மெட்ராஸ்ல எல்லாம் போனாக்க இங்க கூட நிறைய இடத்துல ஆன் ஆஃப் இருக்குது இல்ல, சிக்னல் போனா அது ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். இப்போ பெங்களூரு, சென்னை, மதுரையிலெல்லாம் இந்த கொக்கோ கோலா ஒரு பாய்சன், ஒரு விஷத்தை எப்படி விற்கிறான்னா இவன் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப். அதே நேரத்தில் கொக்கோ கோலா ஆன் ஆஃப் இவன் கூட சேர்த்து விட்டாங்க. கொக்கோ கோலா மம்மம்மாடி, கொக்கோ கோலா மம்மம்மாடி, ஆன் ஆன் ஆஃப் ஆன். குத்துன்னு போட்டு வந்துட்டாரு. வந்து பட்டை போட்டு 1/2 கேஜி 3/4 கேஜில விற்று இந்த நாட்டை டன்னு கணக்கில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. டன்னு கணக்கில் கம்ப்ளீட் ஏர்போர்ட் அதானி கொடுத்தார். அதானிக்கு இந்த கள்ளமிட்டாய்க்கு போடுறாங்களா, பேச்சும் பித்தளைன்னு விற்கிறாங்களே பழைய சாமானம். பேச்சுனா பேச்சும் பழமா, பேச்சும் பழம் வந்து செம்பு மிட்டாய் பேச்சும் பழம். அந்த மாதிரி பேச்சும் பழத்துக்கு பொம்பாய் ஏர்போர்ட்டை விட்டார், மங்களூர் ஏர்போர்ட், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டையும் விட்டார். பேச்சும் பழத்துக்கு விட்டார். அப்புறம் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்லாம் வேர்க்கடையில் விட்டார். ரயில்வே ஸ்டேஷன் பிஎஸ்என்எல் 1.5 லட்சம் பேருக்கு வேலை அப்படியே அம்பானி கொடுத்தார். கார்பரேட்டுக்கு நாடு பிஎஸ்என்எல் விட்டுதான், இப்ப வேலை இல்லாங்க. சுரங்கங்கள், கனிம வளங்கள் எல்லாத்தையும் வச்சு கொடுத்தாங்க. கொடுத்துட்டா நம்மளுக்கு என்ன போச்சு? ஏர்போர்ட் நம்புறதுல கொடுத்தான். ஐயோ நம்புதா ஏர்போர்ட், ரயில்வே நம்புது, மக்களுடைய பணம். பூமி நம்புது, கடல், மலை, ஆறு, காடு, மக்களுடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டான். என்ன ஆட்சி இப்போ? ரயில்வேல 20 லட்சம் பேருக்கு வேலை இருந்தது, இப்போ 4 லட்சம் பேர் தான். அதுல பட்டியலின மக்களுக்கு 18% ரிசர்வேஷன். இப்போ கம்ப்ளீட்டா குத்திகை அவுட் சோர்சிங். குத்திகை தொழிலாளி, கான்ட்ராக்ட் தொழிலாளி 10,000 12,000 ரூபாய் கூலி. ஏர்போர்ட்ல 30 வருஷத்துக்கு முன்ன போனா அந்த ஏர்ஸ்டுங்க சும்மா அப்படியே லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு டக்கு புக்குன்னு போவாங்க. 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம். வேலை செய்யறவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட், கண்ணாடி எல்லாம் போட்டு போவாங்க. 10,000 15,000 ஏர்போர்ட்ல சம்பளம். முன்னெல்லாம் அங்க கப்போஸ் கலைஞர்களுக்கு கூட ஃபுல் சம்பளம். அவங்க கூட ஜீன்ஸ் போட்டு அதை படிப்பான். 8 மணி நேரம் கப்போஸ் வைக்கணும் ஏர்போர்ட்ல. 8 மணி நேரம் கப்போஸ் வைக்கணும். அதே மாதிரி சாலையில தொழிலாளி, ஒசூர்ல எல்லா தொழிலாளியும் கான்ட்ராக்ட் தொழிலாளி. யுண்டாய் கம்பெனி
அமேசான், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஊபர், கிக் எம்ப்ளாய்மெண்ட் 50 கோடி தொழிலாளி அவங்க குடும்பம், 100 கோடி பேர். கூலிய கூலியா? கூலி கூலி ஒண்ணு தானே. உழைப்பது எதற்கு? கூலி. டப்பு டப்பு தெலுங்குல, தமிழ்ல கூலி பண்ண முடியா? என்னன்னா கூலி 111 ரூபாய் கூலி கொடுத்தான். 111 ரூபாய் கூலி கான்ட்ராக்ட் தொழிலாளி. ராமர் கூலி நாம 311 ரூபாய். மாசு மாவ கூலி ஒரு நாளைக்கு 2000 ரூபாயா? இது மார்ச் கூலி, மாவ கூலி. ராமர் கூலி 111 ரூபாய். அது சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. 2019 நேஷனல் ஃப்ளோர் ரேட் மோடியின் கூலி 178 ரூபாய் ஒரு நாளைக்கு. உனக்கு 20 நாள் தான் வேலை, கூட்டி கழிச்சா 111 ரூபாய் நாமம் போட்டது. 178 ரூபாய் கூலி. உலகத்திலேயே குறைந்த கூலி மோடி கூலி, பிஜேபி கூலி, RSS கூலி. ஒரு மணி நேர ஊதியம் ஜெர்மனியில $32, $1 83 ரூபாய். கூட்டி பெருக்கும் 8 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு $32. ஜப்பான்ல $24, அமெரிக்கால $17, தாய்வான்ல $10 1 மணி நேரத்துக்கு. 8 மணி நேரத்துக்கு இல்ல, அதெல்லாம் ஆனா விட்டுடலாம். பக்கத்துல இருக்கிற சீனா 1 மணி நேரத்துக்கு $4, ஒரு நாளைக்கு $32. இந்தியால ஒரு நாளைக்கு $2. தொழிலாளி देखो चाइना, देखो 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 चाइना, देखो $32 देखो, $2 देखो. என்னையா கூலி கொடுங்க? கூலி கொடு, கூலி கொடியா நீ? ஸ்டாலின் கூலி எவ்வளோ? மோடி கூலி 178. ஸ்டாலின் கூலி எவ்வளோ? சித்தராமையா கூலி எவ்வளோ? பினராயி விஜயன் கூலி எவ்வளோ? மமதா அக்கா கூலி எவ்வளோ? எவ்வளோ கூலி? எல்லார் கூலியும் 400 ரூபாய் தான். 400 ரூபாய் கூலி, 400 ரூபாய் கூலி. 3 நாள் 12,000 ரூபாய். பெங்களூர்ல போலீஸ்காரங்க எல்லாம் கூட கான்ட்ராக்ட்ல எடுத்துக்கிறாங்க. 12,000 தான் கூலி. டிராபிக்ல எல்லாம் காக்கி பேண்ட், காக்கி சட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது. எவ்வளவு கூலினா 12,000 ரூபாய். போலீஸ்க்கு மெட்ராஸ்ல கூட கான்ஸ்டபிள் எல்லாம் கான்ட்ராக்ட், ஜெயிலு கான்ட்ராக்ட் 12,000 ரூபாய். ஏர்போர்ட்ல 12,000 ரூபாய், சாம்சங்ல 12,000 ரூபாய். 50 கோடி இந்திய தொழிலாளிக்கு எவ்வளவு கூலி? 12,000 ரூபாய் கூலி. 12,000 ரூபாயில வீட்டு வாடகை கட்டி, பசங்களை படிக்க வச்சு, அப்பா அம்மா சோறை போட்டு, பண்டகை கொண்டாடி, ஞாயிற்றுக்கிழமை 1/2 கேஜி 3/4 கேஜி ஆட்டுக்கறி வாங்கி குழம்பு வச்சு, மாசத்துல ஒரு நாள் மீன் குழம்பு வச்சு, ஒரு டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு பசங்களை படிக்க வைக்க முடியுமா? முடியுமா? நம்மளுக்கு தெரிஞ்ச முடியாதுங்க. மோடிக்கு தெரியல, ஸ்டாலினுக்கும் தெரியல.
கூலி முடியாது. குறைந்தபட்சம் 1500 ரூபாய் கொடுக்கணும்ல. 1500 ரூபாய் கம்மியா கூலி கொடுத்தா வாழ முடியுமா? நீ வாழு. இந்த 100 கோடி பேரும் இந்துக்கள் தான். அதுல ஒரு 5% முஸ்லிம்கெல்லாம், 1% கிறிஸ்டியன். அந்த 100 கோடியில 90% ராம, சுப்ப, குப்ப, முனியாண்டி, முன்சாமி, வெங்கடேஷ் பெருமாள், முருகன், இவன் தானே. அப்ப இந்துக்களின் விரோதி யாரு? RSS, பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத், மோடி, ஷா. இந்துக்களின் விரோதி. அவன் கன்னடால சொல்றான், இந்து நாவெல்லாம் ஒன்று. இந்துக்கெல்லாம் நம்மெல்லாம் ஒண்ணா? நம்மெல்லாம் இந்துக்களா? ஐயரு, ஐயங்காரு, சர்மா, வர்மா, சுப்ப, குப்ப, முனியாண்டி ஒன்னையா? சேரியும் அக்ராரமும் ஒண்ணா? குடிசையும் அரண்மனையும் ஒண்ணா? நான் சொன்னேன் இந்து நாவெல்லாம் ஒன்று, எல்லாம் ஒண்ணுன்றல்ல. ஒவ்வொரு ஊர்லயும், தர்மபுரி இருக்கட்டும், மெட்ராஸ் இருக்கட்டும், 2 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஊருக்கு ஊர், அது இல்லாம ஊரே இருக்க முடியாது. ஊரே இல்லை. எல்லா ஊர்லயும் கோயில் இருக்குது, இருக்கா? எல்லா ஊர்லயும் கக்கூஸ் இருக்குது, இருக்கா? கக்கூச ஒருத்தம் பார்த்துக்கிறான், கோயில இன்னொருத்தம் பார்த்துக்கிறான். இந்துக்கள், நாம் எல்லாம் இந்துக்கள். ஒரு மாசம் கொஞ்சம் டச்சிங் பாப்பாலாம் கக்கூச கவியா. நாங்கெல்லாம் கோயில சாமி கும்பிடுறோம். நம்மளுக்கு என்ன மணி அடிக்க தெரியாதா? தேங்காய் உடைக்கிறோம், கற்பூரம் ஏற்றுறோம், ஊதுபத்தி ஏற்றணும், பாலை ஊற்றுறோம், நெய் ஊற்றுறோம், பட்டை அடிக்கிறோம், நாமம் போட்டுக்கிறோம், சந்தனமும் போட்டுக்கிறோம். ஒரு மாசம் முடியாது. என்கிட்ட படுக்க நீ எடுத்துக்கோ. படுப்போம், மரம், பக்கெட்டு எல்லாத்தையும் ஒரு மாசம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஒன்லி 1 month. இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்களா? ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டோம். பார்ப்பனர்கள், சத்திரியர்கள், வைத்தியர்கள் கக்கூஸ் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய வேண்டும். பல்லர், பறையர் கோயிலுக்குள் பூஜை செய்ய வேண்டும். சட்டத்தை போடியா பாருங்க. அப்போ பிறப்பால் இதுதான் சனாத்தனம். இந்தியால சனாத்தனம் தர்மம் என்றால் அரசு, அதிகாரம், ஆடம்பர வாழ்க்கை. அரசு, அதிகாரம், ஆடம்பர வாழ்க்கை, பணம், சொத்து, காசு, இது எல்லாமே சனாத்தனம் என்றால் பார்ப்பனன், சத்திரியன், வைத்தியன், கோம்டி. அம்பானி யாரு, அதானி யாரு, சோம்ஸ்கி யாரு, எல்லாம் குஜராத் பனியாக்கள். அவன் ஒருத்தன் வீட கட்டிக்கிறான், பாம்பே வீடு. 4 பேர் வாழறதுக்கு 10,000 கோடி ரூபாயில வீடு. அல்டா மவுண்ட் ரோட்ல அன்டிலான்ற ஒரு வீடு 10,000 கோடி. அவன் புள்ளி கல்யாணத்தை பண்ணான். இந்தியாவில் இருக்கிற கூத்தாடிகளை விட்டு உலகத்தில் இருக்கிற கூத்தாடி எல்லாம் வந்து கூத்தடிக்கிறாங்க. இங்க ஒருத்தர் காந்த், ரஜினிகாந்த், அவரு அங்க கூத்தடிக்கிறாங்க. 6,500 கோடி ரூபாயை செலவு பண்ணி குத்தாட்டம் போட்டு விட்டாங்க. இதுதான் சனாத்தனம், பார்ப்பனியம். சனாத்தனம், பார்ப்பனியம், காவி, இந்துத்துவா, கார்பரேட். இது காவி, இதெல்லாம் டுபாக்கூரு, துட்டு, அதிகாரம். அது எப்படி வருதுன்னா, ராஜாக்கள் ஆட்சி செய்யும் போது அதிகாரத்தில் இருந்தான். சொத்து, காசு, பணம், ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். வெள்ளக்காரன் வந்த பிறகு அவன் காலில் விழுந்தான்.
நீதிமன்றம் அவந்து, ஆடிட்டர் அவனே, பிரஸ் அவந்து, கூத்து அவந்து, சினிமா அவந்து. வெள்ளக்காலம் போன பிறகு இவன் அதிகாரத்துக்கு வந்துட்டான். நிலைமை என்ன? அதிகாரம் எங்க இருக்குதுன்னு பாருங்க. நீங்க ஃபாரின் அம்பாசிடர்ஸ் மிக உயர்ந்த பதவி 140 பேரு, 140 பேரும் பிராமணன் இருக்கான். 100% ஃபாரின் அம்பாசிடர்ஸ். ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் 71% பிராமணன். ஐபிஎஸ் ஆபீசர் 61% பிராமணன். ஐபி ரா, என்ஐஏ, சிபிஐ 80-90% பாப்பானேக்கிறான். சூத்திரம் இல்ல, பஞ்சமனம் இல்ல, தலித் இல்ல, கவுண்டர், நாயுடர், முதலியார் இல்லையா? இல்ல. எக்ஸிக்யூட்டிவ், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, கவர்னர்ஸ், இப்ப ஜுடிஷியரி எல்லாம் கருப்பு கோட்டு போட்டுக்கிறாங்க. கருப்பு கோட்டு. இந்தியன் பாப்புலேஷன்ல 52% பேக்வர்ட் சூத்திரன். ஜுடிஷியரியில வெறும் 11% தான். 19% பட்டியலின மக்கள், 3%. 10% மூல நிவாசி, ஆதிவாசி 1%. 14% இஸ்லாமியர், 2% கிறிஸ்டியன், 16% 5% ஜுடிஷியரியில, 3% சைடு பெல்ட் குடுமி, 70% அவனே. ஜுடிஷியரி அவந்து, எக்ஸிக்யூட்டிவ் அவந்து. பெரியார், அண்ணா இவர்களால் தமிழ்நாட்டில் அரசியல் அவன் இல்லை. வேற மாநிலம் உத்தரப்பிரதேஷ் பாப்பாங்க இல்லையே, மத்திய பிரதேஷ் அவங்க இல்லையே. அப்போ அதிகாரம், ஆட்சி அவனிடம். பணம் அம்பானி, அதானி, செட்டியாரு, கோம்டி, நாட்டுக்கோட்டை செட்டியாரு, வாணிய செட்டியாரு, வியாபாரம் அவங்க கையில் இருக்குது, நம்ம கையில் இருக்குது. நகை கடை சேட்டு, குஜராத்தி சேட்டு, இங்க கூட சேட்டு தானே நகை கடை. சேட்டு 5 ரூபாய் நோட்டு பொட்டியில் வச்சு பூட்டு. சேட்டு கிட்ட நாட்டை விட்டுக்கிறான், நகை பூரா அவங்க. அப்போ அந்த காவி கார்பரேட் பாசிசம் என்பது காவி இந்தியாவை சேர்ந்தது. அது எப்போதுமே சூத்திரன், பஞ்சமனுக்கு விரோதமானது. இப்ப காவி வந்து கார்பரேட்டை கல்யாணம் பண்ணிச்சு. காவி கார்பரேட்டுக்கு செட்டப் ஆயிடுச்சு. காவி கார்பரேட் இது ரெண்டும் இருக்கிறதுனாலதான் விலைவாசி உயர்வு. பெட்ரோல் ரேட்டு, பெட்ரோல் ரேட்டு உலகத்தில் கம்மியாகுது. 30 ரூபாய் பெட்ரோல் விற்கணும். கணக்கு போட்டு பாருங்க, 100 ரூபாய் மேல விற்கிறோம். இது நம்மளுது. இப்போ ஒண்ணு வந்து பாரு, அதானி. அதானி எலக்ட்ரிசிட்டி நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன சிம்பிள் கணக்கு. அது மோடி அரசு எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. இது பிஜேபி மோடி கவர்மெண்ட் உருவாக்கின ஒரு நேம். இதுகிட்ட அதானி, அதானி டச்சிங் அண்ட் டச்சிங் யார்கிட்ட? மோடி கிட்ட. அப்போ இத வாங்கினா
இதுக்கு சப்ளை வந்து அதானி சப்ளை பண்றது. சோலார் மின்சார சூரிய ஒளி பவரை அதானி சப்ளை பண்றது. யாருக்கு? மத்திய அரசுக்கு. மத்திய அரசு மாநில அரசுக்கு சப்ளை பண்றது. மாநில அரசு வாங்கினாதான் வேற வாங்க முடியும். உற்பத்தி யார் பண்றது? அதானி பண்றது. அதானி அமெரிக்காக்காரங்கிட்ட போய் டோப்பியோ போட்டான். ஏன்னான் டோப்பியோ போட்டான்? 17,000 கோடி வருது, உனக்கு நான் டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு 3 பில்லியன் டாலர் அவங்ககிட்ட வாங்கிட்டான். அதானி யார் டோப்பி போட்டுக்கிறான் பாரு? அமெரிக்காக்காரனுக்கு டோப்பி போட்டுக்கிறான். 3 பில்லியன் டாலர் துட்டு அவந்து. நம்ம ரெட்டிகார் ஜெகன்மோகன் ரெட்டிகார் அவர்கிட்ட ஒப்பந்தம் போட்டு 2,000 கோடி கொடுத்துக்கிறான். அப்போ எலக்ட்ரிசிட்டி ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய் 4 ரூபாய் 17,000 கோடி ரூபாய். 1 ரூபாய் பாக்கெட்ல இருந்து போடாதே அதானே அடிக்கலாம். அப்ப அந்த 2,000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததுக்கு தொழில் நம்ம கட்டணும். அவன் லாபத்துக்கு நம்ம கட்டணும். அவன் ஆடம்பரமா கல்யாணம் பண்றதுக்கு நம்ம துட்டு கொடுக்கணும். மோடி அதானி ஆஸ்திரேலியா கூட்டு போனாரு. கூடவே அதானியும் கூட்டு போனாரு. 5,000 கோடி ரூபாய் எஸ்பிஐல லோன் வாங்கி கொடுத்தாரு. அவன் தரம் கம்மியா இருக்கிற அந்த கோலை பல மடங்குக்கு இந்தியாவுக்கு வித்தான். பங்களாதேஷ்ல மோடி அதானிய கூட கூட்டு போய் எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட், ஸ்ரீலங்கால கான்ட்ராக்ட், காங்கோல கான்ட்ராக்ட், எத்தோப்பியால கான்ட்ராக்ட், ஜெர்மனில கான்ட்ராக்ட், சுத்தோ உலகம் பூரா. அப்போ மோடி 10 வருஷமா இந்த கார்பரேட் தான் வளர்க்கிறாரு. அவரு கூலி கொடுக்குறாரு. நம்மளுக்கு எவ்வளவு கூலி கொடுக்குறாரு? 178 ரூபாய். சரி அப்பா நீ சாப்பிட பார்க்கலாம். 178 நீ வாழியா? மோடி என்ன சாப்பிட்றாரு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா என்ன சாப்பிட்றாரு? காளான் சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட்ற காளான் பேரு குச்சி. அது தாய்வான்ல இருந்து வருது. 1 கேஜி குச்சி 80,000 ரூபாய். ஒரு நாளைக்கு 5 கேஜி சாப்பிட்றாரு. அப்படின்னா ஒரு நாளைக்கு காளான் சாப்பிட்றதுக்கு 4 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு. அவர் தண்ணி குடிக்கிறாரு. ஒரு பாட்டில் தண்ணி 1,750 ரூபாய் ஒரு பாட்டில். அப்ப 8 ரூபாய் தண்ணி அடிக்கிறாருன்னு கேட்குறியா? எனக்கு எப்படி தெரியும்? தண்ணி அடிக்கிறவர் அவர் தான் கேட்க மாட்டீங்க. அவர் போடுற கண்ணாடி மே பேக் கண்ணாடி 14 லட்சம் ரூபாய். மூடோ வாட்ச் 30 லட்சம் ரூபாய். அவர் போடுற ஷூ கெனிட் கோலே ஷூ 3 லட்சம் ரூபாய். அவர் போடுற குர்தா பைஜாமா ஜார்ஜியோ அர்மானியா சூட்டு, ஜார்ஜியோ எம்பரியோ சூட்டு, ஒரு நாளைக்கு அவர் போடுற சூட்டு 15 லட்சம் ரூபாய். அவர் அமெரிக்கா போகும்போது போட்டு போற சூட்டு அது கோல்டு, சில்க்கு, உல்லு இதுல செய்த சூட்டு. ஒரு சூட்டு 15 லட்சம் ரூபாய். இந்த பியூட்டி பார்லர்ல எல்லாம் போறவங்களுக்கு தெரியும் நம்ம எங்க போறோம். பியூட்டி பார்லருக்கு ஃபேஷியல், மெனிக்யூர், பிடிக்யூர், லிப்ஸ்டிக் இதனுடைய பில்லு 84 கோடி ரூபாய் கட்டினாருன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரு. நான் சொல்லப்ப என்ன பிடிச்சிட போறாரு? 84 கோடி ரூபாய். அதுக்கு அவரை பிடிச்சி உள்ள போட்டாங்க. போயிடாரு. அவரு வாழ்க்கைக்கு வீடு கட்டிக்கிறாரு. விஸ்டா 10,000 கோடி ரூபாய். அவர் போற ஏரோப்ளேன் 4,000 கோடி ரூபாய். எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணினா? கோடிக்கணக்கான ரூபாய். அவுட்கம் என்ன? ஒரு காலத்துல ஆஸ்பத்திரி, பொது ஆஸ்பத்திரியில
மருந்து ஃப்ரீ, மாத்திரை ஃப்ரீ, ஆபரேஷன் ஃப்ரீ, சோறு ஃப்ரீ, பிரெட் ஃப்ரீ, மில்க் ஃப்ரீ, சாம்பார் ஃப்ரீ, வெள்ளிக்கிழமைனா கறி கூட போடுவாங்க. எங்கேயா இருக்குது ஆஸ்பத்திரியை மூடிட்டாங்க. ஒண்ணு கட்சியா கூட பே அண்ட் யூஸ். எல்லாமே துட்டு. பொது என்பது எல்லாமே அழிஞ்சு போச்சா. வந்த 10 வருஷத்துல ரிசர்வ் பேங்க் அவுட், சுப்ரீம் கோர்ட் அவுட், எலெக்ஷன் கமிஷன் அவுட், எலக்ட்ரிசிட்டி போர்டு அவுட், ரயில்வே அவுட், ஏர்போர்ட் அவுட், சீபோர்ட் அவுட், பூமி அவுட், மலை காடு கனிம வளங்கள் எல்லாமே நாசம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு நியமகிரி ஹில்ஸ் மலை 10 லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கனிம வளங்கள் ஒப்பந்தம் போடுறான். காட்டுல மனித இனம் வாழுது, பறவைகள் வாழுது, மானு, புலி, சிங்கம், சிறுத்தை, பிராணிகள் வாழக்கூடிய இடம், அதோடு சேர்ந்து ஆதிவாசிகள் வாழக்கூடிய இடம், சுற்றுப்புற சூழல், நீர், பசுமை, அதை ஒப்பந்தம் போட்டு பிளாஸ்ட் பண்றான். பறவை அழிந்து போகிறது, மானினம் அழிகிறது, யானை அழிகிறது, புலி அழிகிறது, காடு அழிகிறது, சுற்றுப்புற சூழல் அழிகிறது, ஆதிவாசி செத்து போகிறார், விவசாயி செத்து மடிகிறான். இத பண்ணாதியா அப்படின்னு கேட்ட ஸ்டான் லூத்துசாமி ஜெயில போட்டு கொண்டான். சாய்பாபாவை ஜெயில போட்டு கொலை பண்ணிட்டாங்க. 2 கால் கிடையாது. அப்ப கடுமையான கொடூரமான சட்டங்கள், தொழிலாளர்களுடைய சட்ட பாதுகாப்பு 44 சட்டம், சமூக பாதுகாப்பு, ரிட்டையர் ஆனா கிராச்சுட்டி பென்ஷன் இல்ல, சமூக பாதுகாப்பு இல்ல, வேலை பாதுகாப்பு இல்ல, 11 மாசம் தான் வேலை பாதுகாப்பு இல்ல, சம்பள பாதுகாப்பு இல்ல, போனஸ் இல்ல, எல்டிசி இல்ல, இஎஸ்ஐ இல்ல, பிஎஃப் இல்ல, தொழிலாளி வாழ முடியாத நிலைமை. அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்துக்கிறான். இதெல்லாம் காவி கார்பரேட் சட்டம், தொழிலாளிக்கு விரோதமான சட்டம். அது இப்ப குற்றவியல் சட்டம் ஒண்ணு கொண்டாந்துக்கிறான் 3. அது பேரை வச்சுக்கிறான் பாரு. அது என்ன பாரதியா சாட்சியா அதிநியம், புரியுதா? எதுனா தேவ பாஷன் பேரை வச்சுக்கிறான். இந்த மாதிரி பேசினா செக்ஷன் 152 பிஎன்எஸ் பாரதியா நியாயா சன்னிதா. மோதியை திட்டி பேசினா 147, 148, 149, 150 லாயர்களுக்கு தெரியும். 150 கான்ஸ்டிடியூஷன். பாருப்போ, பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், போராடும் சுதந்திரம், சங்கம் வைத்துக் கொண்ட சுதந்திரம் ஆர்டிகல் 19. இது போராடி பெற்ற சுதந்திரம். போராட்டம், பேச்சு, எழுத்து எங்கள் மூச்சு. இது அவனா கொடுக்கிற கிஃப்ட் இல்லையோ, இது அவங்களுடைய பிறப்புரிமை. கூட்டம் போடுறதுன்னா போலீஸ்காரன் பர்மிஷன் இல்லை, நீங்க அதுக்கு செலவு பண்ண சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும், ஹைகோர்ட்டுக்கு போகணும். அப்போ ஆர்டிகல் 19 பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கூட்டம் போடும் சுதந்திரம். இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டோம் நம்ம? வயிற்றுல போட்டிக்கணும், கூலி கொடு, சோற போடு, ஆஸ்பத்திரியை கொடு, எல்லாத்துக்கும். நீ கூலி கொடுத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல தானே செலவு பண்றோம். நாடு இம்ப்ரூவ் ஆகுது. செருப்பு வாங்குறோம், தொடக்கம் வாங்குறோம், கறி வாங்குறோம், காய் வாங்குறோம், உற்பத்தி ஆகுது, நாடு முன்னேறுது. கட்டினா நாடியா, கட்டலன்னா காடு. பெங்களூர் அழகாகுது, பார்த்துக்கிறீங்களா? மும்பை போய்க்கிறீங்களா? பாம்பே போனவங்களுக்கு தெரியும். பாம்பே ரொம்ப அழகாகுது, பெரிய பெரிய பில்டிங்கு. பாம்பே அழகாகுதுன்னா உலக அழகு ஐஸ்வர்யா வைக்கிறான் இருக்குதா?
நம்மூர் சகோதரிங்க மணலை எடுத்து ஊரை தேய்ச்சி சுத்தம் பண்ணி நம்மளால நல்லா இருக்குது. அது ரயில்வே கட்டினது யாரு, ஏர்போர்ட்டை கட்டினது யாரு, நாட்டை கட்டினது யாரு, போராட்டம் பண்ணது யாரு, பார்டர்ல துப்பாக்கி தூக்கி நிக்கிறது யாரு? எவ்வளோ போலீஸ்காரங்க நிக்கிறாங்க, எல்லாம் பாப்பாங்களா? அவங்க வரமா பாப்பாங்க. 20,000 25,000 அவங்களுக்கு கூட குடும்ப கஷ்டம் இருக்கும். நான் ஃப்ரீ ஸ்கூலா நான் படிச்சேன் லா. எங்க அப்பா ஒரு நோட் புக் தான் வாங்கி கொடுத்தாரு, ஃபீஸே கிடையாது. இப்போ படிக்க முடியுமா ஒரு நோட் புக்ல? லா படிக்கணும்னா மாசம் 1 லட்சம் ரூபாய். அந்த படிப்பு பெரியார், அம்பேத்கர், பூவிலே, மார்க்சிஸ்ட், மாவோயிஸ்ட் இவர்களுடைய போராட்டத்தினால் நான் லா படித்தேன். இந்தியாவிலே பெரிய லாயர்ன்றாங்க. எனக்கு இந்த வருஷம் கர்நாடகாவில் மிகப்பெரிய சட்டத்திற்கான விருது எடுக்கலாம். ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொன்னாங்க வாங்கிக்கோ சார். சீஃப் மினிஸ்டர், துணை சீஃப் மினிஸ்டர் 2 பேரும் மாலை போட்டு ஒரு 25 ரூபாய் 25 கிராம் கோல்டை போட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் துட்டை கொடுத்து ஒரு சைட்டேஷன் இது எது கொடுத்தாங்க? இது மாதிரி பேசுறதுக்கு தான். ஸ்கில்லு செல்லுன்னா படிப்பை வித்துக்கிறதா? படிப்பு மக்களுக்கு, உங்களுடைய சிந்தனை மக்களுக்கு, மக்களுக்காக வாழ், மக்களுக்காக போராடு, நாட்டுக்காகவும் போராடு. நாடும் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும், போலீஸ்காரங்க நல்லா இருக்கணும். போலீஸ்காரங்களை யாரும் கான்ட்ராக்ட் லேபரை வைக்காதீங்க, பர்மனெண்ட் வேலை கொடுங்க. அக்னிபத்தினு 4 வருஷம் மில்லியில் வச்சிருக்க, பர்மனெண்ட் வேலை கொடுங்க. வாத்தியார்களுக்கு பர்மனெண்ட் வேலை கொடுங்க. பிஎஸ்என்எல்ல பர்மனெண்ட் வேலை கொடுங்க. வேலைக்கேற்ற கூலி கொடுங்க. கூலிக்கேற்ற வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் வீட்டு சாப்பிட்டு போடுறது, வேற எதுக்கு போடுறான்? ஊரை ஐசி ஒலியில் போட்டுக்கிறதுக்கா? அதனால நிறைய டைம் ஆயிடுச்சு. முத்துக்குமார் வர முறையில் வாய்ப்புக்கு நன்றி.